ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வெந்தயத்தை வச்சு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வெந்தயப்பால் ரொம்ப ஈஸியாக வெறும் 3 பொருளில் செஞ்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 நாள் வரை வச்சு சாப்பிட்லாம். 3 நாள் சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். முக்கியமாக மூட்டு வலி, கீழ் முதுகு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அதாவது 50 கிராம் அளவுக்கு வெந்தயம், டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறமா நல்லா சுடு தண்ணி, அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக உள்ள ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ஓவர் நைட் இல்லைனா குறைஞ்சது 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நமக்கு வெந்தயம்லாம் நல்லா ஊறி வந்துட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வைக்கும்போது சேர்த்துருந்த அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம வந்து குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வெந்துட்டுருக்கிற டைம்லேயே நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்காக வேண்டி ஒரு கடாய் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குக்கரில் எனக்கு வந்து ஒரு 5 விசில் கிட்ட வந்துட்டு இப்போ நான் ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெந்தயம்லாம் நல்லா வந்து வந்துடுச்சு. அது மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தையும் ஃபில்டர் பண்ணி ஒரு கப்பில் மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம குக்கரில் வந்து வேக வச்சுருந்த வெந்தயத்தை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேட்சாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணி சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம வெந்தயம் அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கூட கூடுதலாக வந்தாலும் ஒன்றும் குழப்பம் ஒன்றும் இல்லை. அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல வெள்ளை தண்ணி, அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே வெந்தயம் அரைக்கிறதுக்கு வெள்ளை தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருந்தேன். மீதி இருந்த தண்ணியை இது கூட சேர்த்துருக்கிறேன். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும் அந்த வெந்தயத்தோடு அந்த தண்ணியை. வெந்தயத்துக்கு கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி கலந்தெடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். விஸ்க் ஏதாவது இருந்தால் நமக்கு இந்த மாதிரி கலந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். ஓவராலாக வெள்ளை தண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல வெந்தயம், அதை அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்துட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா கொதித்து வரட்டும். அது வரையும் நல்லா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூவாக கலந்து எடுத்துகிட்டே இருங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேம் மாற்றி வச்சு நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கூட திக்காகி வரும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் நம்ம வைக்கிற ஃப்ளேமை பொறுத்து. இந்த மாதிரி செஞ்சோன்னா தான் நமக்கு அந்த வெந்தயத்தோட கசப்பு சுவை தெரியாது. வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தங்க ஒரு 25 கிராம் அளவு சாப்பிட்லாம். அதாவது ஸ்பூன் கணக்குனா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெந்தயம்லாம் நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஜஸ்ட் ஒருக்கா கலந்து விட்டால் போதும். இந்த சூட்லாம் நமக்கு ஈஸியாகவே வெந்து வந்துடும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெந்தயம்லாம் அடிக்கடி நம்ம உணவுகளில் சேர்க்குறது நல்லது. வெந்தயத்தில் அதிகமாக அயன், புரோட்டீன், சால்பிள் ஃபைபர்லாம் அதிகமாக இருக்குது. டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஸ்கின், ஹேர்னு நிறைய நன்மைகள் இருக்குது. அடுக்கிக்கிட்டே போகலாம். பிசிஓடி உள்ளவங்களும் கண்டிப்பாக இது வந்து தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து துருவி அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 2வது தேங்காய் பால். இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு, அதாவது 1/2 லிட்டர் அளவு இருக்குது. சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஸ்வீட்னஸை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டான ஒரு ஸ்வீட்னஸாக இருக்கும். அடுத்ததாக லாஸ்ட்டாக இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா திக்காக ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான்.
லாஸ்ட்டாக இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துருந்தேன். சேர்த்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக வேண்டிய 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டும் சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ஒரு சுவையான ஒரு வெந்தய பால் ரெடி ஆகிடுச்சு. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருக்கா செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3 நாள் வரை வந்து சாப்பிடலாம். 3 நாள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அது மாதிரி இது சாப்பிடும்போது முடிஞ்ச அளவு காலையிலேயே சாப்பிடுங்க. ஒரு 11 மணி அந்த டைமில் சாப்பிடுங்க. ஈவினிங் டைம் வேண்டாம், ஏன்னா ரொம்ப குளுமையாக இருக்கிறதுனால சில பேருக்கு ஒத்துக்காமல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த ரெசிபியை பொறுத்தவரை அரிசி மாவு சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. 1 டேபிள் ஸ்பூன் மேலே அதிகமாக சேர்க்க வேண்டாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.